அனைவருக்கும் வணக்கம். நாவிற்கு அறுசுவை உணவா, வாழ்விற்கு நகைச்சுவை உணர்வா, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது எது? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டிஜேஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பில் மாணவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய தென்றல் தமிழ் பேரவையின் சார்பாகவும் மற்றும் கிரியேட்டிவ் கிளிக் கிளப்பின் சார்பாகவும் இரண்டாவது பட்டிமன்றம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நாம் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணவா, நகைச்சுவை உணர்வா என்ற சுவாரஸ்யமான தலைப்பிலே நாம் இங்கு பேச இருக்கின்றோம். உடலுக்கு உணவு அவசியம், ஆனால் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்ற கேள்வி எழும்போது பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுவை தான். அதே போல் பசியை போக்குவது உணவு, கவலையை போக்குவது நகைச்சுவை என்று ஒரு பழமொழி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்ற ஒரு பழமொழியை முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணவா, நகைச்சுவை உணர்வா அப்படின்னு நம்ம கருத்துக்களை இந்த இரண்டு அணிகளும் இன்னைக்கு பகிர இருக்கின்றார்கள். இந்த பக்கம் இருக்க அணி பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தருவது உணவு என்று பேச இருக்கின்றார்கள். அதே போல இந்த பக்கம் இருக்கின்ற மாணவர்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுப்பது என்னது, நகைச்சுவை அப்படின்னு பேச இருக்காங்க. ஓகேங்களா? இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி தருவது உணவுதான் என்று செல்வரசி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூற அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனதிற்கு உண்மையான மகிழ்ச்சியை தருவது அறுசுவை உணவுதான். பசியுடன் இருக்கும் மனிதனுக்கு முதலில் அவசியம் உணவு. குடும்ப உறவுகளை இணைப்பது விருந்துணவு. திருமணம், விழா என அனைத்திலும் உணவிற்கே முக்கியத்துவம். ஐயா, உதாரணத்திற்கு நீங்க ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா அங்க பெரும்பாலான மக்கள் கேட்கிற கேள்வியே இங்க என்ன உணவுன்னு தான் கேட்பாங்க. அந்த உணவோட பேரை நம்ம உச்சரிக்கிறப்பவே நமக்கு மகிழ்ச்சி தருது. இப்ப இங்க சாப்பாடு பிரியாணி அப்படின்னு சொன்னா அதை சொல்றப்பவே நமக்கு மகிழ்ச்சி தருது. இப்போ நான் ஒரு சிறுகதை சொல்றேன். இப்போ ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கோபமா வராரு. அங்க அவங்களோட மனைவி அவருக்கு பிடிச்ச உணவான பிரியாணி சமைச்சு வச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டப்புறம் அவருக்கு இருக்க கோபம் குறையுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டப்புறம் அவர் கோபம் இல்லாம சொல்றாரு. அங்க அவரோட கோபத்தை குறைக்கிறதே அந்த சாப்பாடு தான். அதனால வாழ்க்கைக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணவே என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக மனதிற்கு மகிழ்ச்சி தருவது உணவுதான் என்ற கருத்தை பகிர்ந்து இருக்கின்றார்கள். அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா முதல்ல போன உடனே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? அவங்களுக்கு ரொம்ப பிரியாணி ரொம்ப பிடிக்கும் போல. உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிரியாணி? அதனால அந்த பிரியாணியா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க முன்னெடுத்து போயிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரவங்க வரும்பொழுது வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை பரிமாற சொல்ல, அதனால அவங்க வீட்டில் வெளியிலேருந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த பிரச்சனை குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆகாஷ் அவர்களை அழைக்கின்றனர். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை உணர்வே மகிழ்ச்சி தரும் என தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். நடுவரையா, வயிற்று நிரப்பது உணவுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனது நிரப்பது நகைச்சுவை உணர்வு தான் நடுவர் அவர்களே. நகைச்சுவை சிறந்தது என்பதற்கு பல காரணங்கள் என்னால் கூற முடியும். அவற்றில் சில உதாரணங்கள் மட்டும் கூறுகிறேன். மன அழுத்தத்தை குறைக்க முடியும் நகைச்சுவையால். பணம் இல்லாதவர்களும் சிரிக்க முடியும் நகைச்சுவையால். உணவு சில மணி நேரம்தான் மகிழ்ச்சி தர முடியும். ஆனால் நகைச்சுவை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி தர முடியும் நடுவர் அவர்களே. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் டாக்டரிடம் போய் சொன்னாராம், டாக்டர் எனக்கு ரொம்ப கவலை அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என சொன்னாராம். அந்த பழமொழி கூறிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாராம். அப்ப டாக்டர் சொன்னாராம், தினமும் சிரியுங்கள், மருந்தை விட சிரிப்பே உங்களுக்கு மருந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம்.
என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆகாஷ் அவர்கள், அறுசுவை உணவு தான் மனசுக்கு மகிழ்ச்சி தருதுன்னா காசு இருந்தால் தானே அறுசுவை உணவு சாப்பிட முடியும். அப்போ அந்த காசு அறுசுவை உணவை வாங்கி சாப்பிட முடியாதவர்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சுட்டு போயிருக்காரு. அடுத்ததாக அவருடைய வாதத்தை எதிர்த்து மோனிகா அவர்கள், அறுசுவை உணவு தான் சிறந்தது, மனதிற்கு மகிழ்ச்சி கொடுப்பது என்று பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணவு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். சாப்பாடு நம்ம உடம்புக்கு சக்தி தருது. பசி வந்துட்டா எவ்வளோ பெரிய நகைச்சுவை கேட்டாலும் நம்மளுக்கு சிரிப்பே வராது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பாடுனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நல்ல சாப்பாடு நல்ல நினைவுகளை கொண்டு வரும். டூர் போறது கூட சில பேர் வெரைட்டியா டிஃப்ரெண்டா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் டூருக்கே போறாங்க. அம்மா செஞ்ச சாம்பார் சாப்பாடு நம்ம வெளிநாட்டுல போயிட்டு எவ்வளவுதான் டிஃப்ரெண்டா சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு ஞாபகத்தை கொண்டு வரும். எனக்கு முன்னால பேசினவர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் சொன்னாரா டெய்லி சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா சிரிச்சுட்டே இருந்தா வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? 82% நோய் உணவாலதான் குணமாகுதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. அதுவும் இல்லாம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னாரு. அதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகாம இருந்துருவீங்களா? சாப்பாடு வெறும் சாப்பாடு இல்லை, அது ஒரு எமோஷனல். சாப்பாடு நம்ம வாழ்க்கையோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸா இருக்குது. சாப்பாடு இல்லாம வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்காது. மொத்தத்துல சாப்பாடு வயிறை மட்டும் நிறைக்கல, நம்ம மனசையும் நிறைக்குது என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி. இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மோனிகா அவர்கள், பசி வந்தால் 10ம் பறந்துடும் ஐயா. நீங்க என்னதான் நகைச்சுவை சொன்னாலும் பசின்னு வந்துருச்சுன்னா காது உங்களுக்கு கேட்காது. உணவு சாப்பிட்டு நீங்க அந்த நகைச்சுவை கேட்கறதுனாலே உயிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக நகைச்சுவை தான் மனசுக்கு மகிழ்ச்சி தருவது என்று அவருடைய கருத்துக்களை கூற தமிழ்ச்செல்வி அவர்களை அழைக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கும் நடுவரை அவர்களுக்கும் என்னுடன் உரையாட வந்துள்ள சக மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் இங்க பேச வந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு அப்படின்னு தலைப்புல பேச வந்திருக்கேன். நான் முன்னாடியே என்னோட தலைப்பை நான் ஆணித்தரமா கூறுறேன். ஒரு மனிதனுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு தாங்க ஐயா. ஐயா அவங்க சொன்னாங்க, பசியோடு இருக்கிற மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் தேவை உணவு. நான் இல்லைன்னு சொல்லல, பசியோடு இருக்கிற மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் தேவை உணவு தான். ஆனா உணவு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு, அந்த பசி இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு அந்த உணவு தேவைப்படும். ஆனா நகைச்சுவை எந்த நேரத்துலயும் சரி, எந்த நாள்லயும் சரி அந்த மனிதனுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தை இணைக்கிற பாலமா நகைச்சுவை தாங்க ஐயா இருக்கு. இப்போ விருந்தை ஒன்னா உட்காந்து நாங்க விருந்து சாப்பிடுவோம், நாங்க எது செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னா கூட ஒரு மனிதன் சாப்பாடை தனியா இருந்து சாப்பிடலாம். ஆனா ஒரு சிரிப்பு அவனை தனியா சிரிக்க முடியாது. சிரிச்சான்னு சொல்லுவாங்க, பைத்தியம் தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சாப்பாடை தனியா உட்காந்து நாங்க சாப்பிடலாம், ஆனா சிரிப்பை நாங்க தனியா உட்காந்து சிரிக்க முடியாது. அதாவது நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து நாங்க சிரிப்போங்க ஐயா. சிரிப்பு ஒரு மனுஷனுக்கு நகைச்சுவை ஒரு பாலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, திருவிழா விழா இந்த இடத்துலலாம் உணவுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்றாங்க. நாங்க உணவுக்கு முன்னுரிமை தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த இடத்துல பிரியாணி போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கூட என் நாக்குல இருக்கா? இல்ல. ஆனா எனக்கு அந்த நகைச்சுவாங்க, நான் சிரிச்சோம், நாங்க தான் பேசணும் அப்படின்றது இன்னும் கூட என் மனசுல இருக்கு. நான் அதை இப்ப கூட யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உணவை தேடி உலகம் முழுக்க தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ சோசியல் மீடியா பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் உணவை தேடி உலகம் முழுக்க அலையிறாங்களோ, அதே போல மருத்துவத்தையும் தேடி, அதாவது டாக்டர்களையும் தேடி இந்த உலகம் முழுக்க மக்கள் சுத்ததான் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரியாணி அவங்க ஹஸ்பண்ட் வந்தாராம், பிரியாணியை பரிமாறினாங்களாம், சரியா போச்சா சண்டை. ஐயா, பிரியாணி என்னதான் பரிமாறினாலும் அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது வாங்க உட்காருங்க அப்படின்னு அன்பா பேசினாவே அந்த இடத்துல சண்டை வராதுங்க ஐயா. அப்பயும் அவரோட கோவம் தனிச்சிருக்கும். இது என்ன பிரியாணி போட்டு சமாதி, இது என்னங்க ஐயா எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்ல,
சுவையான உணவு வந்து ஆம், நினைவுகளை கொடுக்குமா? ஐயா, எங்க ஐயா எந்த ஊர்ல சுவையான உணவு நினைவுகளை கொடுத்துருக்கு? நான் சொல்றேன், சுவையான உணவு நினைவுகளை கொடுக்காது, சுவையான உணர்வு மட்டும்தான் நினைவுகளை கொடுக்கும். ஐயா, ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க, நல்ல சிரிச்சு பேசுறவங்க இடத்துலதான், எப்படி நல்ல சிரிச்சு பேசுறவங்க இடத்துலதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். அது மட்டும் இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு வீட்டுல வந்து நகைச்சுவையும் சிரிப்பும் இருக்கிற வீட்டுல சண்டை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்ல, நகைச்சுவை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறீங்களோ, அவங்க சொன்னாங்க வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், அதெல்லாம் இல்லைங்க, அது உண்மை, ஃபேக்ட். அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிரிக்கிறோமோ அவளுக்கு எவ்வளவு வந்து நம்மளோட உடம்பு வந்து செயல்பட நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு, ஐயா நீங்க எவ்வளவுதான் சாப்பிடுங்களேன், நீங்க சாப்பிட உங்க உடம்புல வந்து கொழுப்பு சேரும், உங்க உடம்புல வந்து நிறைய 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 வியாதிகள் வரும். ஆனா சிரிப்புக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. நீங்க எவ்வளவு சிரிச்சாலும் சரி, எவ்வளவு பண்ணாலும் சரி, அது வந்து உங்களோட உடம்புக்கு வந்து மருத்துவமா தான் போய் சேரும். அது மட்டும் இல்ல, மனவேதனைகளை வந்து இந்த சிரிப்பு, அதாவது இந்த நகைச்சுவை வந்து மனவேதனைகளை குறைக்குது. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து டிப்ரெஷனா இருக்காரு, ஒருத்தர் வந்து பதட்டமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் நீங்க சிரிச்சு பேசி பாருங்களேன், அவங்களோட பதட்டம் எல்லாம் குறையும். உணவு வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், உணவோட டேஸ்டும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதோட டேஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நம்ம நாக்குல இருக்கும். ஆனா அந்த சிரிப்போட நினைவுகள் வந்து நம்மளோட வாழ்நாள் முழுசு தொடரும். உணவு வந்து கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருங்க ஐயா. சொல்லணும்னா உணவு வந்து கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், ஆனா சிரிப்பு வந்து முடியவே முடியாது. நம்ம என்னதான் விருந்து வந்து என்னதான் சாப்பிட்டாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் சரி, அந்த உணவோட டேஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் நம்ம நாக்குல இருக்கும். ஏன் நாக்குல மட்டுமா, நம்ம வயிற்றுலயும் சரி, ஐயா, ஒரு மனிதரோட மனதிற்கு மகிழ்ச்சி தருவது உடையோ உணவோ அல்ல, ஒரு நல்ல நகைச்சுவை தான் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சரவெடி தமிழ்ச்செல்வி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாப்பாடு உணவு அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மேலே சாப்பிட முடியாது, ஆனால் நகைச்சுவையாக வந்து பேசினா அப்படின்னா அதுக்கு டைமே கிடையாது, 24 மணி நேரமும் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் நகைச்சுவை உணர்வு தான் வந்து மனதிற்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்கே முன் வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக, அறுசுவை உணவுதான் உண்மையான மன மகிழ்ச்சிக்கு காரணம் என்று பேச வருகின்றார் துர்காஸ்ரீ அவர். நடுவருக்கு வணக்கம். உணவு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நான் இப்ப பேச வந்திருக்கேன். என்னைக்காச்சும் நம்ம காலையில எழுந்துட்டு இன்னைக்கு நம்ம சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்குமா சார்? யோசிக்க முடியாது. ஏன்னா பசின்றது இயற்கை, அது போனோம்னா உணவு கண்டிப்பா தேவை. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டு தானே சார் ஆக முடியும். நம்ம எடுத்துக்கிற உணவுல தான் இருக்கு நம்ம எப்படி வாழ்றோன்றது. நமக்கு வயிறு காலியா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வேலையை கூட நிம்மதியா செய்யவே முடியாது. எப்படா முடியும், எப்படா நம்ம சாப்பிடுவோம், அப்படிதான் இருக்கும். இதே வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருந்ததுன்னா அந்த வேலையை டப்புன்னு முடிச்சுட்டு போயிடலாம். சிரிப்பு கொஞ்ச நேரத்துக்கு தான் சார் இருக்கும், ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சொல்லவே முடியாது. சாப்பாடுன்றது வந்து ஒரு எமோஷன், உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர ஒரு மேஜிக் சார். அது நட்பு நிலைச்சி இருக்கணும்னா அங்க நகைச்சுவை தேவைன்னு எதிரணி சொன்னாங்க. ஆனா ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து வெளியே போனாங்கன்னா அவங்க வாயில இருந்து வர முதல் வார்த்தை வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன் சில நண்பர்கள்லாம் சாப்பிட்றதுக்காக தான் வெளியவே போறாங்க. எதிரணி சொன்னாங்க சிரிப்பு இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும்னு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த குடும்பம் 3 நாளா சாப்பிடவே இல்லைனாலும் அப்படிதான் சிரிச்சுட்டே இருக்குமா? இருக்க முடியாது, கோபம் வரும். பசியில இருக்கும் போது நீங்க எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஒரு சின்ன ஜோக் சொன்னா கூட கடுப்பாகும். வயிறு நிறைஞ்சி இருந்தாதான் அந்த ஜோக்கை ரசிக்கணும்ன்ற தாட்டே நமக்கு வரும். நிறைய பேர் மனசு நிறையணும்னா சிரிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது சார். நமக்கு வயிறு நிறைஞ்சிருந்தாதான் மனசும் நிறைஞ்சி மகிழ்ச்சியாவே இருக்க முடியும். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லிட்டு போனாங்க, சிரிச்சு பேசினா அந்த சண்டையே வந்திருக்காதே, சமைச்சு பிரியாணி கொடுத்தாதான் அந்த சண்டை போகணுமான்னு. சிரிச்சு பேசினா சண்டை வந்திருக்காதுதான், ஆனா அவங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்சதை செஞ்சு கொடுக்குற அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறது வேற. அதுக்கு அந்த பிரியாணி அங்க அவசியம், முக்கியம். பண்டிகையை எடுத்துக்கோங்களேன், நம்ம கொண்டாடுற பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் நம்ம எதை வச்சு கொண்டாடுறோம்? முறுக்கு, அதிரசம், பிரியாணி, கிறிஸ்மஸ்னு உணவை தானே சார் வச்சு கொண்டாடுறோம். உணவு விழாக்கும் பண்டிகைக்கும் முக்கியமானதுன்னு நான் இங்க
ஆணித்தனமா நம்புறேன். வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிருக்கும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே உணவே மருந்து, உணவு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைன்னு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆக இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய துர்காஸ்ரீ அவர்கள் காலையில எழுந்த உடனே சாப்பிடலாமான்னு யோசிக்கிறதுலாம் இல்லை, நேராக போய் சாப்பாட்டில் தான் போய் உட்கார்றோம். அதனால மனசுக்கு நிம்மதி மகிழ்ச்சியை கொடுப்பது அவர்களுடைய வாதத்திலே அறுசுவை உணவு அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காங்க. எங்க அப்படிலாம் நடக்குதானே? இப்பெல்லாம் என் வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச பிரியாணி தான் எங்களுக்கு பிரச்சனையா வருது. சாப்பிட்டா நோய் போகன்றீங்க, அப்படி இல்லைல்ல. வீட்டில் செஞ்ச சாப்பாடு சரியில்லைன்னா அந்த கோபமே எங்களுக்கு வருது. ஓகேங்களா? இந்த துர்காஸ்ரீ அவர்கள் கருத்துக்களை எதிர்த்து இப்பொழுது முகமது ஷேக் சையத் அவர்கள் நகைச்சுவை உணர்வு தான் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்ற கருத்தை முன்வைக்க அழைக்கின்றேன். பாருங்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நான் இன்று பேசுள்ள தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வே. நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசி முடிக்கும் பொழுது ஒரு பழமொழி ஒன்று சொன்னாங்க, உண்ணும் உணவே மருந்து. அந்த மருந்தை அவங்க காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு திரும்ப மருத்துவர்கிட்ட போகிறாங்க, எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு ஜீர்மானம் ஆகலான்ட்டு. ஆனால் சிரிப்புன்றது ஒரு மனுஷனுக்கு இலவச மருந்து மாதிரி. அது நீங்கள் கவலையாக இருந்தாலும் சிரிச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிடல, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்காமலாம் இருக்க முடியும். சிரிக்கக்கூடாதுலாம் இல்லை, சிரிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் சிரிச்சுக்கலாம், எந்த நேரத்தில் வேணால் சிரிச்சுக்கலாம். சிரிப்புக்கு ஒரு கால அட்டவணை இல்லை. சிரிப்புக்கு ஒரு கால அட்டவணை இல்லை, இப்படிதான் சிரிக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்றது. அதே மாதிரி சிரிப்புன்ற ஒரு உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, அது வேற யாருக்குமே இல்லை. நடுவர் அவர்களே, எந்த ஒரு உயிரினத்துக்கும் சிரிப்பு சிரிக்க முடியும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு உயிரினத்துக்கு நிறைய இதுகளுக்கு உணவுன்றது இருக்கு. ஆடு மாடுலாம் இலை சாப்பிடும் போது அதுக்குன்னு ஒரு ருசியான இலை கிடைக்கும், சாப்பிடுங்க, அதுலேயும் ஒரு அறுசுவை உணவு இருக்கு. ஆனா மனுஷன் சிரிக்கிறது ஒரு தனியே அந்த அம்சம் மாதிரி. நடுவர் அவர்களே, மனுஷனுக்கு சிரிப்பு வாழ்க்கையில ஒரு முக்கியமான நோக்கம் சிரிப்பு தான். ஒரு மனுஷன் ஒரு என்னதான் ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாலும் அங்க சிரிப்பும் கலகலப்பும் இல்லைன்னா குடும்பம் மாதிரியே இருக்காது. நடுவர் அவர்களே, எதிரணி பேசும்போது சொன்னாங்க 82% மருந்து உணவுல தான் இருக்குதுன்ட்டு. ஆனா அந்த உணவுல தான் அதிகமான நோயும் இருக்குது. நடுவர் அவர்களே, சிரிப்புல நோய்க்கான இது இருக்குது, வாய் விட்டு சிரிப்பதே நோய் விட்டு போகும் என்று பழமொழி இருக்குது. நடுவர் அவர்களே, உணவு சில மணி நேரம் தான் மகிழ்ச்சி தரும், ஆனா சிரிப்புன்றது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க பிரியாணி சாப்பிட்டு அது 2 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா அந்த சுவை எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. ஆனா அதே விஷயத்த அந்த சிரிப்பு நீங்க பேசுனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மொமெண்ட்டை நினைச்சு பார்க்கும்போது மகிழ்ச்சியா அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி டூர் போறது அதிகமானவர்கள் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் போறாங்கன்றாங்க. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியாக சந்தோஷத்திற்காக மன அழுத்தத்தை போக்குவதற்காக மட்டுமே தான் டூர் போறாங்க. அது அந்த டூர்ல போயிட்டு அவங்க மன அழுத்தத்தை போக்குறது காரணம் சிரிப்பு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சிரிச்சுட்டு கலகலப்பா இருக்கிறது தான் அவங்களுடைய மன அழுத்தத்தை போக்குது. இப்ப அதிகமான வார்த்தைகள் கேட்கறது டிப்ரெஷன். எனக்கு டிப்ரெஷனா இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு கவலையா இருக்குதுன்றாங்க. அதே சில நண்பர்கள்லாம் கூடி ஒன்று சேர்ந்தா அந்த நண்பர் டிப்ரெஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சா அவனை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று பேசி அவனை சிரிக்க வைக்கணும், அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர வைக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறவன் மேக்சிமம் எனக்கு சாப்பாடே வேணான்றான். மன மகிழ்ச்சி டிப்ரெஷன்ல இருந்தா மன மகிழ்ச்சியில உணவு சாப்பிட்டா மன மகிழ்ச்சி தருன்றாங்க. அவன் சாப்பிட்றதே யோசிக்க மாட்டேங்கிறான். நடுவர் அவர்களே, இது பண்ணும்போது ஆகையினால் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது அறுசுவை உணர்வே தான் என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முகமது ஷேக் சையத் அவர்கள் நகைச்சுவை உணர்வே சிறந்தது, மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்மளுடைய இந்த உலகத்துல பல நூறு
உயிரினங்கள் வாழ்ந்தாலும் மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற தன்மை வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வந்து சிரிக்கிற அந்த ஒரு பண்பு கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. நல்ல பதிவுகளை இங்கு பதித்திற்கு வாழ்த்துக்கள் முகமது ஷேக் சையத் அவர்களே. இன்று இந்த இரு அணியினரும் தங்களது கருத்துக்களை சிறப்பாக எடுத்துரைத்தனர். அறுசுவை உணவு உடலுக்கு இன்றியமையாதது. அது பசியை போக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல நகைச்சுவை உணர்வு மனதை இலகுவாக்கி வாழ்க்கையை இனிமையாக்கும். வயிற்றை நிரப்புவது அறுசுவை உணவு, வாழ்க்கையை நிரப்புவது நகைச்சுவை உணர்வு. எனவே இந்த தலைப்பில் மனதிற்கு அதிக மகிழ்ச்சியை தருவது நகைச்சுவை உணர்வே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நமது டிஜேஎஸ் பாலிடெக்னிக் கல்வி குழுமத்திற்கும், மேலும் இங்கு தென்றல் தமிழ் பேரவையின் சார்பிலே பேச வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், மேலும் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய அனைத்து கிரியேட்டிவ் கிளிக் கிளப் மாணவர்கள் மன்றத்திற்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.